இந்த பெண் வெளியில வந்து சொன்னதுனால இது வெளியில வந்திருக்கு தவிர இதற்கு முன்பும் இப்படி நடந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல யாரெல்லாம் தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது ஏதோ பேர்லாம் சொல்றாரு, நீ அவங்களோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னதாக எல்லாம் வருது. அதுல இவங்க அண்ணாமலை அவர்களை கேலிக்குரிய அவரை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குகிறார்கள், தமிழ்நாட்டு பெண்களை வந்து கேலிக்குரியவர்களாக ஆக்கியிருக்கிறார்கள். இவர் வந்து ஒரு தொடர் குற்றவாளி. இவர் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு, பாலியல் குற்றமே இருக்கு இவர் மேல. அப்ப இவர் ஜாமீன்ல தான் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி எப்படி நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள அனுமதிக்கிறீங்க? ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. வெளியில வந்து ஒரு பிரியாணி கடை தள்ளு வண்டியில வச்சிருக்காருன்றாங்க. இதெல்லாமே சந்தேகமா இருக்கு. இவருக்கு 3 மனைவி இருக்கு, காரு பங்களான்னு இருக்கு, வீடுன்னு இருக்கிறவரு எதுக்கு அங்க ஒரு பிரியாணி கடை அங்க போட்டு வச்சிருக்கணும்? நாங்க விசாரிச்சதுல இவர் மட்டும் தான் ஈடுபட்டிருக்காருன்றத சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும். அவர் கமிஷனருக்கு என்ன இதை பத்தி சொல்றதுக்கு வந்து அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கூட தெரியல. எஃப்ஐஆரை வெளியிட்ட கூட்டம் தானே நீங்க. இது பெண்களை மிரட்டும் செயலாக பார்க்கிறேன். நாளைக்கு யாரும் வந்து நீங்க புகார் கொடுத்தா உங்க தகவல் வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. எல்லாமே டிராமா, எல்லாமே வந்து ஒரு படப்பிடிப்பு, எல்லாமே ஒரு இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை நடத்தி இந்த அரசுக்கு வந்து மாடல் அரசுன்றதை விட நாடக அரசு அப்படின்னு பேர் வச்சா இன்னுமே நல்லா இருக்கும். பிரச்சனை நடந்த உடனே எப்படி கவர்னர் மேல தூக்கி போடுறீங்க நீங்க? இதைத்தான் கவர்னர் சொல்றாரு, நீங்க பாதுகாக்க மாட்டீங்க. அரசியல் கட்சிகள் உள்ளே வந்தால் இந்த மாதிரியான அரசியல் பொறுக்கிகளும் அரசியல் சார்ந்த இந்த மாதிரி குற்றவாளிகளும் உள்ள வருவாங்க. தாமரை டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் சமூக ஆர்வலர் திருமதி ராதாதேவர் அவர்கள். வணக்கம். வணக்கம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு துயரமான சம்பவம் அரங்கேறி இருக்கு. 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவிய திமுக பிரமுகர் ஒருத்தர் வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டும் இல்லாமல் அதை வீடியோவா எடுத்து மிரட்டவும் செஞ்சிருக்காரு. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? முதற்கட்டமா முதல்ல இவங்க சொல்ற அந்த திராவிட மாடல் பெண்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் உறுதி செய்துள்ளோம்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்து கொடுத்தாரு. இந்த மாதிரி என்னென்ன குற்றங்கள், எவ்வளோ கிரைம் ரேட் அப்படிலாம் வந்து சொன்னாங்க. அதை இன்று நிரூபித்துள்ளது இந்த குற்றம். அதை நான் வந்து கண்டிப்பாக சொல்லித்தான் ஆக வேண்டும். பெண்களுக்கு எதிராக மட்டுமல்ல, குழந்தைகளுக்கு எதிராகவும் சரி, முதியவர்களுக்கு எதிராகவும் சரி, பட்டியலின மக்களுக்கு எதிராகவும் இந்த மாதிரி குற்றங்கள் அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. இந்த பெண் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வி நிலையத்தில், ஒரு பல்கலைக்கழகத்தில் 7 மணின்றது ஒன்றும் நைட்டு மிட் நைட்லாம் கிடையாது. அவருடைய ஆண் நண்பருடன் இருக்கும்போது நடந்த ஒரு விஷயம். அந்த செய்தவர் வந்து அந்த பல்கலைக்கழகத்துக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. அவர் அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போக வேண்டிய அவசியம் என்னன்னு கூட நமக்கு தெரியல. இல்ல, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில அவருடைய ஒய்ஃப் வந்து பணிபுரியறதா சொல்லியிருக்காங்க. அவங்க இப்ப எல்லாமே வெளியில வருது. ஆனா இவர் அமைச்சர் உறுதிப்படுத்தியிருக்காரு. அவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில வேலை பார்த்தா இவர் வந்து ஒரு தொடர் குற்றவாளி. இவர் மேல ஏற்கனவே ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு, பாலியல் குற்றமே இருக்கு இவர் மேல. அப்ப இவர் ஜாமீன்ல தான் இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு குற்றவாளி எப்படி நீங்க ஒரு பல்கலைக்கழகத்துக்குள்ள அனுமதிக்கிறீங்க? அங்க பெண்கள் படிக்கிறாங்க இல்லையா? அது ஒண்ணு. இரண்டாவது வந்து அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். அப்படின்னா இது முதல் முறையாக அவர் செய்த மாதிரி தெரியவே இல்லையே. அவர் எங்கேயோ மறைஞ்சிருந்து இந்த பெண்ணை வந்து இந்த பெண் ஆண் நண்பருடன் இருக்கும்போது கூட்டு போய் பண்ணதாக அதெல்லாம் தான் அந்த கதை எல்லாமே அதுல வெளியில வந்திருக்கு. அப்ப இவர் செய்திருந்தால் எதற்கு முன்பும் இவர் செய்திருக்க முடியும். அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க வைஃப் வந்து அங்க வேலை பார்க்கறாங்கன்றது ஒரு சாக்காகத்தான் நான் பார்க்கிறேன். அவங்க வைஃப் எப்பல இருந்து வேலை பார்க்கறாங்கலாம் எனக்கு தெரியாது. இப்படி ஒரு குற்ற பின்னணி உள்ள ஒருவரை எப்படி நீங்கள் உள்ளே அனுமதித்தீர்கள்? அதுவும் ஒரு படிக்கிற இடத்துக்குள்ள. அவங்க ஒய்ஃப் வேலை பார்த்தா நீங்க வெளியில வெயிட் பண்ணுங்க, உங்க ஒய்ஃப் வந்தா வெளில வந்தா கூட்டிட்டு போங்க. அப்போ குற்றப்பின்னணி அதாவது இப்ப அவங்க ஒய்ஃபை வேலை பார்த்திருந்தாலும் அந்த மனைவியின் கணவன் குடும்பம் இவங்களை பற்றி உங்களுக்கு விசாரிக்க மாட்டாங்களா? அவர்களுடைய பின்னணியை பற்றி தெரிந்து கொள்ள மாட்டார்களா? இல்ல, இந்த இடத்துல அவங்க ஒய்ஃபை பார்க்க போனாரா, உள்ள மாணவிகள் என்னென்ன பண்றாங்க அதை வச்சு மிரட்டலாமா, இதை பார்க்க போனார்ன்ற ஒரு கேள்வி எழுதுல. அந்த இடத்துல எல்லா கேள்வியும் தான் எழுது நமக்கு. இவர் உள்ள எப்படி விட்டாங்கன்றது முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப இவர் வந்து அன்றைக்கு முதல் தடவையாக செல்லவில்லை, இவர் கண்டினியூஸா போயிருக்காரு. இந்த பெண் அந்த ஆண் நண்பருடன் அங்க பேசிட்டு இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்?
அந்த இடத்துல மறைஞ்சிருந்ததா சொல்றாங்க. அப்ப அந்த இடம் வந்து அவருக்கு மிகவும் தெரிந்த ஒரு பகுதியாகத்தானே இருக்க வேணும். சாதாரணமா நம்ம கேட்டாலே தெரிஞ்சிடும். முன்னப்பிட அதாவது முதல் தடவையாக போன மாதிரி தெரியல. அப்ப இதற்கு முன்னாலும் இவர் தவறு செய்ததற்கு எவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. எத்தனை பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய உண்மைகள். அதனால இந்த ஒரு விஷயம் மட்டும் இல்ல, இது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. தஞ்சாவூர்ல பட்டுக்கோட்டையில பாலியல் வன்முறை வந்து ஒரு பெண்ணை ஆட்படுத்தி அது பெரிய விஷயமாச்சு. புதுக்கோட்டையில் அப்படி ஆச்சு. அதற்கப்புறம் திருப்பூர்ல, அப்புறம் சென்னையில ஒரு குழந்தையை கூட வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி அந்த பெண் அந்த குழந்தை இறந்தே போனது. கேஸே போட மாட்டேன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலியல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து நம்ம நிறைய பார்க்கிறோம். சென்னையில வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியை தன் பெண்ணுடன் படிக்கும் மாணவிகளை கூட்டி வந்து இது பாலியல் தொழிலுக்கே வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதற்கப்புறம் வந்து நிறைய பெண்களை வந்து இந்த பாலியல் தொழில் செய்த இடத்தை வந்து டி நகர்ல வந்து கண்டுபிடிச்சு அதை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்ப அப்படியே கண்டினியூஸா நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரே ஒரு நெருடல் என்னன்னா, இந்த மாதிரியான குற்றவாளிகள் எல்லாருமே அரசியல் தொடர்புடையவர்களாக இருக்கிறார்கள், குறிப்பாக திமுக. அப்ப இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் ஆதரவாக இருக்கிறது தான் தெரியுது. குறிப்பாக திமுகவில் இருக்கிற நிறைய கட்சிக்காரங்க வந்து என்ன போதைப் பொருட்கள் கடத்துறாங்க, இல்ல கடைகள்ல ரவுடித்தனம் பண்றாங்க, இல்ல திருடுறாங்க, திருட்டு குற்றங்களில் ஈடுபடுறாங்க, இல்லாட்டி பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுகிறார்கள். அப்ப நீங்க அந்த மாதிரி ஆட்களை எல்லாம் ஏன் கட்சியில வச்சிருக்கீங்க? இதை நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் திமுகவே கிடையாதுன்றது ஆணித்தரமா பதிவு பண்றாங்க திமுகவெல்லாம். அது வேடிக்கையா இருக்கு. அவரோட போட்டோல இருந்து எல்லாமே வந்துருச்சு. இன்னைக்கு சைதாப்பேட்டில இருந்து வேற ஒரு நபரை கூட்டிட்டு வந்து அந்த ஞானசேகரன்றவர் நான் தான் அப்படின்ற மாதிரி பதிவு. அதுவும் வந்து பொய்ன்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்களே வெளியில சொல்லிட்டாங்க, இது எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான், இவர் பேர் வேற, நீங்க காசு கொடுத்தா வந்து இப்படி சொல்லுவாருன்னு. அவரு அந்த குற்றவாளியோட புகைப்படமும் வெளியில வந்திருக்கு, அந்த பெண் குற்றம் சாட்டுனா ஆளும் வெளியில வந்திருக்கு, அந்த ஞானசேகரன் அரசியல் கட்சி ஆட்களுடன் சேர்ந்த போட்டோவும் வெளியில வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இவ்வளவு உண்மைகளும் தடயங்களையும் வச்சுக்கிட்டு நீங்க ஏற ஒரு ஜோக்கரை கூட்டு வந்து இவர் தான் அப்படின்னு சொல்றது வந்து திமுக என்னும் ஒரு கட்சியின் அந்த நிலைப்பாடு, அவர்கள் எப்படிப்பட்ட கட்சி என்பதை தோலுறுத்தி தான் காட்டுது. நடந்த சம்பவத்திற்கு நீங்கள் வருத்தம் தான் தெரிவிக்க வேண்டும். அதை எப்படி நாங்க கண்டுபிடிச்சு இனிமே நடக்காம நாங்க பண்றோம்னு சொல்லலாம். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இதை பூசி முழுக பாக்குறாங்க பாருங்க. இங்கதான் நமக்கு சந்தேகமே வருது. இல்ல, சம்பவம் நடந்துருச்சு. அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்கன்னாக்க, இவனுக்கு 3 மனைவிகள் இருக்காங்க, 3 அடுக்கு வீடு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 மனைவி இருக்கும்போது எதுக்கு 4ஆவது இன்னொருத்தி தேடி போறான் இவன் அப்படின்ற மாதிரி எல்லாம் அவங்க சங்கடப்படுறாங்க. அந்த பகுதி மக்கள், எங்களுக்கு இந்த இடத்துல வாழ்றதே அசிங்கமா இருக்குன்றாங்க. அது மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு கார் வச்சிருக்காருன்னு சொல்றாங்க. வெளியில வந்து ஒரு பிரியாணி கடை தள்ளு வண்டியில வச்சிருக்காருன்றாங்க. இதெல்லாமே சந்தேகமா இருக்கு. இவருக்கு 3 மனைவி இருக்கு, காரு பங்களான்னு இருக்கு, வீடுன்னு இருக்கிறவரு எதுக்கு அங்க ஒரு பிரியாணி கடை அங்க போட்டு வச்சிருக்கணும்? அப்ப இந்த பெண்களை எல்லாம் வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து இங்க நெருடலா இருக்கு. இது ஒரு பெரிய தொடர் குற்றமாக இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் கண்டிப்பாக வருது. இந்த பெண் வெளியில வந்து சொன்னதுனால இது வெளியில வந்திருக்கு. தவிர இதற்கு முன்பும் இப்படி நடந்திருக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இதுல யாரெல்லாம் தொடர்புடையவர்கள் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. அது ஏதோ பேர்லாம் சொல்றாரு, நீ அவங்களோ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொன்னதாக எல்லாம் வருது அதுல. அப்ப அந்த யார், இன்னொருத்தர் யார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இது ஒரு பெரிய சிண்டிகேட் மாதிரி இருக்கலாம், இல்ல ஒரு பெரிய கூட்டம் வந்து இதை செய்தோம். கமிஷனர் அங்க ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு, நாங்க விசாரிச்சதுல இவர் மட்டும் தான் ஈடுபட்டிருக்காருன்றத சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு இப்போதைக்கு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணணும். அவர் கமிஷனருக்கு என்ன இதை பத்தி சொல்றதுக்கு வந்து அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கூட தெரியல. எஃப்ஐஆரை வெளியிட்ட கூட்டம் தானே நீங்க. அந்த பெண்ணுடைய முழு விவரத்தையும் வந்து பொது வழியில வச்ச நீங்க இதை பத்தி பேசவே கூடாது. உங்களை எப்படி நம்புறது? இன்னொரு விஷயத்தையும் நான் இதுல பாக்குறேன். இந்த எஃப்ஐஆர் வெளியிட்ட விஷயத்திலே ஒரு முக்கியமான விஷயம் நான் என்ன பாக்குறேன்னா, இது பெண்களை மிரட்டும் செயலாக பார்க்கிறேன். நாளைக்கு யாரும் வந்து நீங்க புகார் கொடுத்தா உங்க தகவல் வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்ப இப்ப இந்த மாதிரி செய்ததுக்கு அப்புறம் எந்த பெண் வந்து முன் வந்து கேஸ் கொடுப்பா? உண்மையிலே இருந்திருந்தாலும் வரமாட்டாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட அசிங்கத்தை வந்து ஃபேஸ் பண்ண மாட்டாங்க அவங்க. இது வந்து காவல்துறை பொதுமக்களையும் பெண்களையும் மிரட்டும் செயலாகத்தான் இருக்கிறது. இந்த எஃப்ஐஆர் வெளியில வந்தது, அந்த பெண்ணை பற்றிய முழு விவரமும், அதுவும் அந்த எஃப்ஐஆர் படிக்கவே முடியாத அளவுக்கு. யாருமே எஃப்ஐஆர் இப்படி எழுத மாட்டாங்க. இல்ல, அதான் அண்ணாமலை அவர்களும் உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிட்டு கேள்வி கேட்கிறாரு. ஆனா அண்ணாமலை அவர்களே ஒரு கேலிக்குரிய பொருளா மாத்துறாங்க. இவங்க அண்ணாமலை அவர்களை கேலிக்குரிய பொருளா, அவரை மட்டும் இல்ல, தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குகிறார்கள், தமிழ்நாட்டு பெண்களை வந்து கேலிக்குரியவர்களாக
குற்றவாளிகளாக ஆக்கியிருக்கிறார்கள். ஒரு குற்றம் நடந்திருக்கிறது, அதற்கு இவங்க என்ன பதில் சொல்றாங்க? ஆண் நண்பரோட ஏன் போனாங்க, 7 மணிக்கு எதுக்கு போனாங்க எல்லாம் பேசுறாங்க. என்ன நீங்க எல்லாம் பெண்கள் படிக்க வரதே பெரிய விஷயம். இது அவங்க பாஷையிலேயே நான் சொல்றேன். பெண்கள் படிக்க வரதே பெரிய விஷயம். அதுவும் ஒரு யூனிவர்சிட்டி லெவல்ல ஒரு பெண் போய் படிக்கிறாள் என்றால் அதற்காக எவ்வளவு பாடுபட்டு இருப்பாள். அவருக்கு ஒரு ஆண் நண்பனோ ஆண் காதலனோ இருக்கக்கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. 18 வயசுக்கு மேல ஆன ஒரு பொண்ணு தனக்காகவே முடிவெடுக்கக்கூடியவள் தான். அப்ப ஆண் நண்பர்களுடன் காதலனுடன் வெளியில போனா இந்த மாதிரியான நிலைமை தான் நடக்குமா? நீங்க 12 1 மணின்னு சொல்ல, 7 மணின்றது என்ன ராத்திரி இருட்டுறது மிட் நைட்டா இல்ல நடுராத்திரியா? 7 மணிக்கும், அதுவும் பல்கலைக்கழகத்துக்கு உள்ளேயே. அந்த இடத்துல ஒரு குற்றவாளி உள்ளே நுழைந்து ஒரு குற்றத்தை செய்திருப்பதை கண்டிப்பதற்கு இவர்களுக்கு வக்கில்ல. ஆனா அந்த பெண்ணை பற்றிய கேரக்டர் அசாசினேஷன், அவள் நடத்தையை பற்றிய கேள்வியை இதெல்லாம் எழுப்புறாங்க. இவங்களுக்குலாம் வெக்கமாவே இருக்காதா? அப்ப இதுல ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. இதன் பின்னணியில் பெருசாக ஏதோ இருக்கிறது. பெரிய ஒரு கூட்டமே கூட இருக்குதா? காவல்துறை முன்னுக்கு பின்னான தகவல்களை சொல்றாங்க. போன் ஏரோப்ளைன் மோட்ல இருந்ததுன்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னாக்க அந்த மொபைல் என்னுடைய டவரை வச்சுதான் நாங்க அந்த குற்றவாளி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயே ஒரு முரண்பாடு இருக்குல்ல. அந்த பொண்ணே கம்ப்ளைண்ட்ல சொல்லியிருக்கிறா யாருன்னு சொல்லிட்டு. இவங்க எதுக்கு அதை வச்சு இதை வச்செல்லாம் கண்டுபிடிச்சாங்கன்னு எனக்கு தெரியல. சிசிடிவி கேமரா வேலை பார்க்கல. எஃப்ஐஆர் வெளியில வந்தா ஏன் சிசிடிவி கேமரா வேலை பார்க்கலைன்னா அதற்கு ஒரு காரணம் சொல்றாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்றாங்க. டெக்னிக்கல் ஃபெயிலியர். எப்படி எஃப்ஐஆர் வெளியில வந்துச்சுன்னா அது டெக்னிக்கல் எரர் சொல்றாங்க. எல்லாமே டெக்னிக்கல் எரர். ஆனா ஏரோப்ளைன் மோட வச்சு விட்டு அவங்க கண்டுபிடிச்சு போயிட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி வசதியாகவும் பேசிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது இங்க எனக்கு. அரசை பொறுத்த வரைக்கும் இதுல கடுமையான நடவடிக்கை யாரை மேல எடுக்கணும்னா அண்ணா யூனிவர்சிட்டியை சார்ந்தவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். நீங்க எப்படி பாதுகாப்பை இவ்வளவு மோசமா வச்சிருந்தீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பெண் மானபங்கப்படுத்தால் சரி ஓகே, கற்பழிக்கப்பட்டால் இல்ல பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார்கள், அதே அந்த பெண்ணுக்கு வேறு ஏதாவது நடந்து உயிர் போயிருந்தா என்ன இருக்கும்? எல்லாரும் தானே பொறுப்பா இருக்க முடியும். அப்ப நீங்க கண்டவங்களை எப்படி உள்ள விடுறீங்க ஒரு படிக்கிற இடத்துல? ஒண்ணு. இரண்டாவது, ஒரு பெண் உங்ககிட்ட 2 நாள் கழிச்சு உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே நீங்க ஏன் அரெஸ்ட் பண்ணி உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்கல? கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு தான் அந்த அரெஸ்ட் நடவடிக்கை பெருசா பூதகரமா வெடிச்சதுக்கு அப்புறம் தான். அதற்கப்புறம் காலை உடைச்ச மாதிரி ஒரு கட்டெல்லாம் போட்டு கொண்டு காமிக்கிறீங்க. எதுக்கு காமிக்கணும்? அது பொது வெளியில அந்த புகைப்படத்தை நீங்களே வெளியிடுறீங்க. இதெல்லாம் ஒரு பெரிய நாடகமாக தெரிகிறது. அப்புறம் அந்த எஃப்ஐஆர்ல அந்த பெண்ணை பற்றி தரக்குறைவாக என்ன தோற்றும் வகையில் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க. என்ன நடந்ததோ அதை பத்தி பேசாம அது அந்த பெண்ணுக்கும் சரி அந்த குடும்பத்திற்கும் எவ்வளவு பெரிய மன உளைச்சல். அப்ப தவறு செய்தது யார் என்ற கேள்விக்கு வருது. அதை பொது வெளியில விட்டு நீங்க என்ன சாதிக்க விரும்புகிறீர்கள்? அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா? இல்ல இனிமே யாராவது நீங்க எங்க கிட்ட சொன்னீங்கன்னா இப்படிதான் நாங்க வெளியில விடுவோம். இப்ப நீங்க சூவ மூட்டவா கோர்ட் எடுத்திருக்கு, எடுத்து எல்லாரையும் வர சொல்லி இருக்கு. இதுல யார் யாரு சம்பந்தப்பட்டவங்களோ பதில் சொல்லி தேசிய மகளிர் ஆணையமும் இதுல தலையிட்டு இருக்காங்க. இதுல எல்லா எதிர்கட்சிகளும் இதை எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள், தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள். இதுல இன்னொரு வேடிக்கையும் பார்த்தேன். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த மாணவர் அமைப்பு அங்க போராட்டம் நடத்துச்சு. எப்படி நடத்துறாங்க? அவங்க நடத்திட்டு மத்த யாரும் நடத்தக்கூடாது, நாங்க தான் நடத்துறோம்னு. இப்ப ஆட்சியில இருக்கிறதே நீங்க தான், உங்க ஆட்சியில இருக்குதுதான் நீங்க நடக்குது. இது நீங்க அதை போய் தட்டி கேட்க வக்கில்ல. உங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் போய் முதல்வரை சந்தித்து ஒரு ஆலோசனை செய்து என்ன செய்யணும்ன்றத முடிவு பண்ண முடியல. நீங்க எதுக்கு வெளியில போராட்டம் நடத்துறீங்க? ஆனா மத்த போராட்டக்காரர்கள் அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி வைக்கிறாங்க. யாரெல்லாம் போராட்டம் பண்ணாங்க. அப்ப நீங்களே ஒரு போராட்டத்தை செட் பண்ணி வெளியில வச்சுட்டு இந்த போராட்டம் நடந்துருச்சு அப்படின்னு ஒரு எல்லாமே டிராமா, எல்லாமே ஒரு படப்பிடிப்பு, எல்லாமே ஒரு இந்த மாதிரியான ஒரு நாடகத்தை நடத்தி இந்த அரசுக்கு மாடல் அரசுன்றதை விட நாடக அரசு அப்படின்னு பேர் வச்சா இன்னுமே நல்லா இருக்கும். அந்த மாதிரியா ஒரு சீரியஸான ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு இவங்க டிராமாவை ஆக்கிட்டு இருக்காங்கன்னா இப்படிதான் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அது நான் இன்னொரு விஷயத்தை இதில் குறிப்பிட விரும்புகிறேன். குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை நிறையவே அதிகரித்திருக்கு. சென்னை இன்றைக்கு 2வது இடத்துல இருக்கு. அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றத்தில் முதல் இடத்துல டெல்லி இருக்கு, 2வது சென்னை இருக்கு, மற்ற நகரங்கள்லாம் இருக்கு. அதுவும் குறிப்பா தமிழகத்தில் இந்த பட்டியலின பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் இன்னும் அதிகரிச்சிட்டு இருக்கதா சொல்லிட்டு இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 783 தாக்குதல்கள். இது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது சொன்னாங்க, பட்டியலின மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள் அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல 783 தாக்குதல்கள் நடந்திருக்கு. அதுல 168 பாலியல் வன்முறைகள் தான். 168. அதுல 168ல பாத்தீங்கன்னா 70% ரேப் விக்டிம்ஸ் மைனர். அதுல 118 பேர் 18 வயசுக்கும் குறைவான சிறு குழந்தைகள் தான்.
இது வந்து தலித் மக்கள், பட்டியலின மக்களை பற்றி நான் சொல்ல விரும்புவது. இதுல வந்து இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 56 பட்டியலின மக்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்ப அது அதிகமா. அதுல இன்னொன்னு வந்து 61 பேர் வந்து அட்டெம்ப்ட் மர்டர், அவங்களை கொலை செய்வதற்காக வந்து மர்டர் இது பண்ணியிருக்காங்க. பெண்களுக்கு எதிரான குற்றம் 16% அதிகரித்துள்ளது. வெறும் இது மட்டும் கிடையாது. அதாவது நான் சொல்றது பாலியல் வன்முறை மட்டும் இல்ல, டவுரி டெத் அதிகமா இருக்கு. நீங்க சொல்ற பகுத்தறிவு மாடல், திராவிட மாடல் எல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. அதற்கப்புறம் குடும்பத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸ் சொல்லுவாங்க, அது அதிகரித்துள்ளது. அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை இது வந்து மிக இதுவும் அதிகரித்துள்ளது. இப்ப நான் என்னோட கேள்வி வந்து, உங்களுடைய காவல்துறை என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்களா, இல்ல அவங்க பாதிக்கப்பட்டால் உங்களை நம்பி உங்ககிட்ட வந்து ஒரு கேஸ் ஆஃப் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமான்னு கேட்டா, டிசம்பர் 2ஆம் தேதி நினைக்கிறேன், அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் போடுறாரு. சென்னை ஐநாவரத்துல மனநலம் பாதிக்கப்பட்ட பெண் 2 வாரமா வந்து 20க்கும் மேற்பட்ட நபர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்படுறா, அவங்களை எல்லாரையும் வந்து காவல்துறை எச்சரித்து அனுப்புறாங்கன்றார். அது ஒரு கேஸ்ல மட்டும் இல்ல, இன்னொரு குழந்தைக்கும் இதே நடந்தது. இதே சென்னையில அண்ணா நகர்ல ஒரு குழந்தைக்கு இதே மாதிரி நடந்தது. அதனால இங்க வந்து எனக்கு வந்து இதை நம்ம நேரடியாகவே நம்ம சொல்ல முடியும். என்னால எல்லா காவல் நிலையங்களிலும் வந்து இந்த மாதிரி பாலியல் சீண்டல்களோ வன்முறையோ இல்ல ஏதாவது நடந்து நீங்க அங்க போய் கேஸ் கொடுத்தாங்கன்னு எடுக்க மாட்டாங்க, எஃப்ஐஆர் போடுறதே இல்லை. இல்ல நீங்க சொன்ன அந்த அண்ணா நகர் கேஸ்ல அந்த சிறுமிகிட்டே காவல்துறை விசாரிக்கிறாங்க, உங்க அப்பா பண்ணாரான்றத கேள்வி அந்த சிறுமிகிட்ட கேட்குறாங்க. இது கேள்வியில விசாரணையில இதெல்லாம் வரும். ஆனா நீங்க எவ்வளவு பேரை அரெஸ்ட் பண்ணீங்க, ஏன் உள்ள தூக்கி வைக்கல? அந்த பெண் வந்து பாதிக்கப்பட்டு இருக்கிறாள். இவங்க இங்க வந்து இந்த திராவிட அரசு என்ன, திமுக அரசுலயும் சரி, இந்த திராவிட அரசுகள்ல பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டால் அந்த பெண்ணை தான் குற்றம் சாட்டுவார்கள். அந்த பெண் மேலதான் அந்த பழியை தூக்கி போடுறாங்களே தவிர அதை செய்த ஆண்கள் மேல் எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. அவர்களை பற்றி வந்து எந்த இதுவும் சொல்றது இல்லை. எங்கேயோ இருக்கிற மணிப்பூர்லயும் எங்கேயோ இருக்கிற உத்தரப்பிரதேசம் நடந்ததுக்காக வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு இங்க இருந்து போராடினாங்க, மெழுகுவத்தி ஏத்தினாங்க, என்னென்னமோ செய்தார்கள். இன்றைக்கு ஏன் தமிழகத்தில் அவங்க எல்லாரும் அமைதியா இருக்காங்க, கப்சிப்புன்னு இருக்கிறாங்க, ஒரு சவுண்டு கூட வரல அவங்க சைட்ல இருந்து? இதை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது இவங்களுக்கு வந்து எல்லாமே அரசியல். அது பெண்கள் பாதுகாப்பும் அரசியலாகத்தான் மாறி இருக்கிறது. இன்னொரு விஷயமும் நான் இதை பார்க்கணும். இதை பொதுவாக வந்து அதிமுக தான் நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கு, அவங்க இதை எதிர்த்து கண்டனம் தெரிவித்திருக்காரு, குரல் கொடுத்திருக்காரு. ஆனா எனக்கு அது ஒரு பெரிய போராட்டமா தெரியல. நீங்க நேரம் ஆமா பொள்ளாச்சியில நடந்தப்ப திமுக என்ன பண்ணாங்க? தொடர் போராட்டமாவே அவங்க. அப்ப நீங்க ஏன் எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க? நீங்க தானே எதிர்கட்சி, அப்ப பெண்களுக்காக நீங்க தானே குரல் கொடுக்கணும், நீங்க தானே போய் நிக்கணும். ஒரு போராட்டத்தை கூட நீங்க பண்ண மாட்டேன்றீங்க. இதுக்கெல்லாம் அண்ணாமலை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கணுமா? அமைச்சர் ரகுபதி கம்பேர் பண்றாரு அந்த இடத்துல, பொள்ளாச்சியை விட இதனா பெரிய சம்பவமான்ற கேள்வியில. ஏங்க பாலியல் வன்முறை எங்க நடந்தாலும் அது பெருசுதான். அது பொள்ளாச்சியில நடந்ததா இருக்கட்டும், இங்க நடந்ததா இருக்கும், ஒரு பெண்ணுக்கு நடந்ததா இருக்கட்டும், பல பெண்ணுக்கு அந்த துன்பம் என்பது ஒன்றுதான், அந்த குற்றம் என்பது ஒன்றுதான். இவர் அந்த அமைச்சர் பேசியிருக்கிறதுல வந்து கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. அப்ப உங்க வீட்டுல ஒரு பெண்ணுக்கு இப்படி நடந்துட்டா நீங்க இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா? யாரோ ஒரு பெண்ணுக்கு நடந்ததா சொல்றீங்க, ஒரு தனிப்பட்ட பெண்ணுக்கு நடந்த என்னென்னமோ பேசுறீங்க. நீங்க யாருக்கு நடந்தாலும் என்ன, அந்த பொண்ணு இன்றைக்கு உயிரோட தான் இருக்கிறா. ஆனால் இந்த சம்பவம் அவள் மனதை விட்டு அவள் நடைபெணமாகத்தான் வாழ வேண்டும். ஒரு பெண்ணாக சொல்கிறேன், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அந்த பெண் நடைபெணமாகி விடுவார். வாழ்நாள் முழுவதும் இது வந்து அவளை வதைத்து கொண்டே தான் இருக்கும், சாகிற வரைக்கும் இது இருக்கும். அதை விட கொடுமை, செத்து கூட போகலாம். ஆனா இந்த மாதிரி கொடுமையை அனுபவிக்கவே முடியாது. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட பெண்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த வலியோடு தான் வாழ்வார்கள். அவங்களுக்கு வந்து ரீஹாபிலிட்டேஷன்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். அதை கூட இவங்களால புரிஞ்சுக்க முடியல. இப்ப உங்க வீட்டுல ஒரு பொண்ணு இந்த ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்துருந்தா அந்த குற்றவாளியை நீங்கள் என்ன செய்வீங்க? வெட்டி போடணுன்ற அளவுக்கு வெறி வராதா, கோபம் வராதா? ஏன் இங்க யாரோ ஒரு பெண்ணை மட்டும் நீங்க எல்லாரும் வந்து காப்பாத்துறதுக்கு வந்து இது பண்றீங்க, இல்ல வந்து அந்த விஷயத்த அப்படியே தூசி மாதிரி தட்டிட்டு போக விரும்புறீங்க? அதுதான் எனக்கு புரியல. எந்த பெண்ணுக்கு நடந்திருந்தாலும், எந்த தமிழ் பெண்ணுக்கு நடந்திருந்தாலும் அது நம்ம வீட்டுல நடந்த மாதிரி நாம யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கு யாரோ ஒருத்திக்கு நடந்தது நம்ம வீட்டு பெண்ணுக்கும் நடப்பதற்கு ரொம்பவே அதிகமான சான்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப இந்த பாதுகாப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க? ஒரு பெண் இந்த மாதிரியான விக்டிமா இருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்தா, தஞ்சாவூர்ல நடந்த ஒரு விஷயம், அந்த பெண் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளாகி என்ன சொல்றாங்க, போய் இதுல ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு இது வாங்கிட்டு வாங்கன்றாங்க, சர்டிபிகேட் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. இப்படிதான் நீங்க நடத்துவீங்களா? ஏன் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து எஃப்ஐஆர் போடுங்க, போட்டு விசாரணை செய்யுங்க, செய்துட்டு அப்புறமா நீங்க வந்து கேளுங்க எது வேணாலும். மிக மோசமாக
காவல்துறை இந்த மாதிரியான விஷயங்கள்ல பெண்கள் கிட்ட நடந்துக்கிறாங்க. இது உண்மை. இதுல வந்து எந்த விதமான பொய்யுமே கிடையாது. இம்மாதிரி போய் ரிப்போர்ட் இல்ல இந்த எஃப்ஐஆருக்காக போய் நின்ற பெண்கள் பல பேருக்கு வந்து இந்த அனுபவம் உண்டு. ஏன்னா போலீஸ் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இதை கலைந்து போக தான் முயற்சி செய்கிறார். இல்லாட்டி எதுக்கு உனக்கு இது வந்து பிரச்சனையா இருக்கும், அசிங்கம், சொசைட்டில வந்து உனக்கு அசிங்கமா இருக்கும், இப்படி சொல்லி தான் மிரட்டுறாங்க. இன்றைக்கு ஒரு பெண் தைரியமாக அதை வந்து சொல்லி இருக்கும் போது அந்த பெண்ணை வந்து அப்படியே வெட்ட வெளிச்சமா யாருன்னு சொல்லி காமிச்சிருப்பது வந்து மிக மோசமான ஒரு குற்ற செயலாகத்தான் பயிர். யார் செஞ்சிருந்தாலும் அவங்க மேல நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும். ஆர்.எஸ். பாரதி அவர்கள் இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட்ல பேசுறாரு. அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து எங்க கண்ட்ரோல்லே இல்லை, அதுக்கு ஆளுநர் தான் பொறுப்பா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவர் பிரஸ் மீட் கொடுக்குறாருல்ல. ஒட்டுமொத்தமா இந்த பக்கம் திசை திருப்பியோட பாக்குறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய ஆளுநர் அந்த வைஸ் சான்சலர் போடுவாங்க, வேந்தர்கள், பல்கலைக்கழக வேந்தர் விஷயத்துல இதே ஆர்.எஸ். பாரதியில இருந்து எல்லாரும் என்ன பேசுறாங்க. அப்ப கவர்னர் என்ன சொன்னாரு, யூஜிசி நியமிக்கிற ஒரு ஆளும் அந்த கமிட்டி, ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி தான் வைஸ் சான்சலர் இருப்பாங்க. அந்த கமிட்டியில வந்து கண்டிப்பாக யூஜிசியை சேர்ந்த ஒருத்தரும் இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் அது நிலுவையில் இருக்குது. இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க, கல்வி என்பது வந்து 2 பேருக்கும் பொதுவான விஷயமாக இருக்கிறது சட்டப்படி, கான்ஸ்டிடியூஷன் படி உங்களுக்கு. அதனால கன்கரண்ட் லிஸ்ட்ல வரதுனால வரக்கூடாது, முழுதா எங்களுக்கு தான் கொடுக்கணும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டே தான் அதை நடத்தும், எதுக்கு நீங்க வந்து இதுல தலையிடுறீங்க, ஆனா யூஜிசி கிராண்ட் எல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்லாம் பேசுறாங்க. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து சம்பளமே போட முடியாம உட்கார்ந்திருந்த கதையெல்லாம் நமக்கும் தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டியில இந்த பிரச்சனை வந்தப்ப இவங்க உதயநிதியை வந்து செனட் மெம்பரா போடணும்னு சொன்னப்ப கவர்னர் அவர்கள் அதற்கு அனுமதி தராததுனால பெரிய பிரச்சனை வந்தது. இவங்க கவர்னரை எந்த விதமாக கீழ்த்தரமாக நடத்தினாங்க அதெல்லாம் நம்ம பார்த்தோம். உதயநிதிக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கூட தெரியல. கடைசியில் அவரை போட்டாங்க, அதுக்கும் அவர் அனுமதி கொடுத்தாரு, அது பெரிய பிரச்சனையாய். அதற்கப்புறம் இப்ப அவர் போய் இன்னொரு திமுக எம்எல்ஏவை போட்டிருக்கிறாங்க. இப்ப இதுல யார் பொறுப்பு? நீங்க அப்ப அதாவது உங்க ஆளு தான் உள்ள இருக்கிறாரு, நீங்க உங்களுடைய கட்டுப்பாடில் தான் அந்த யூனிவர்சிட்டி இருக்கு, நீங்கள் பாதுகாப்புக்கு போட்ட ஆட்கள் தான் அங்க இருக்கிறாங்க, செனட் மெம்பரா நீங்களும் இருக்கிறீங்க. அப்ப பிரச்சனை நடந்த உடனே எப்படி கவர்னர் மேல தூக்கி போடுறீங்க? நீங்க இதைத்தான் கவர்னர் சொல்றாரு, நீங்க பாதுகாக்க மாட்டீங்க. அரசியல் கட்சிகள் உள்ளே வந்தால் இந்த மாதிரியான அரசியல் பொறுக்கிகளும் அரசியல் சார்ந்த இந்த மாதிரி குற்றவாளிகளும் உள்ள வருவாங்க, அது நல்லதல்ல படிக்கும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும், அதை தடுக்க வேண்டும். அதனால இதுல வந்து படிச்சவங்க, அது போக வந்து இது கல்வியாளர்கள், அவங்க தான் செனட்டுக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்றதுதான் ஆளுநருடைய கருத்தாகவும் இருந்தது. அதை ஒத்துக்கதான் மாட்டேன்றீங்களே நீங்க. ஒத்துக்காம இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கு இது இங்க நடக்குது. நாளைக்கு ஏற்கனவே மனோன்மணியம் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி எல்லாம் பல பிரச்சனைகளை பார்த்திருக்கோம் நம்ம. இந்த மாதிரி அரசியல்வாதிகளை உள்ள விட்டு அது நாசமா போன கதையெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் ஒரு சிறந்த பல்கலைக்கழகத்துக்கும் அந்த நிலைமை வந்திருக்கிறது. அதை பார்க்கும்போது நமக்கும் வேதனையாக இருக்கிறது. பெண்கள் படிக்க வருவதே கஷ்டமாக இருக்கிறப்ப அவங்க சொன்ன அதே கதை தான் இன்றைக்கு படிக்க வந்த இடத்துல இந்த மாதிரியான பிரச்சனைகள் நடக்கும்போது எல்லா வீட்லையும் வந்து பெண்களை படிப்பதற்கு கல்விக்கு அனுப்புவதில் யோசிக்கத்தான் செய்வாங்க. அண்ணா யூனிவர்சிட்டிக்கு இன்னுமே யோசிப்பாங்க. இப்ப அப்ப இந்த மாதிரி என்னென்னலாம் நடக்குதோ அங்க அப்படின்ற ஒரு நிறைய கட்டுக்கதைகள் பறக்கும். நிறைய பேர் வந்து இதை பற்றி தவறாக சித்தரிப்பார்கள், பேசுவார்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா பெண்கள் படிக்க வருவது குறையத்தான் செய்யும். இதுதான் இன்றைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. நல்லாவே தெரியுது இதுல இருந்து. அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அந்த சாட்டையால அடிச்சிட்டு இருக்காரு. சூரசம்காரம் செய்ய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் கடவுள்கிட்ட வந்து இதுக்கான நீதியை கேட்க போறேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க நீங்க? இது எல்லாரும் கேலி பண்ணி போட்டிருக்காங்க, நானும் பார்த்தேன். ஆனா நம்ம தமிழர் கலாச்சாரத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. நாம ஒரு விஷயம் நடக்கணும், நாம நல்லா இருக்கணும், நம் குடும்பம் நல்லா இருக்கணும், நம்மை சுற்றியுள்ளவர்கள் நல்லா இருக்கணும்னு சொன்னா சில நேர்த்தி கடன்களை செய்வோம். அதில் தான் இந்த மண் சோறு சாப்பிட்றது, அப்புறம் இந்த அங்க பிரதட்சணம் செய்கிறது, தன்னைத்தானே வருத்திக் கொள்வது. அதில் இந்த வந்து கசையடியும் ஒன்று. தன்னைத்தானே வருத்திக் கொள்வது தான் இது. கசையடியால் அடித்து தன்னை வருத்தி கொண்டு அந்த நேர்த்திக்கடனை கடவுளிடம் முறையிடுவது, அதை வைத்து முறையிடுவது. இது நிறைய கோயில்கள்ல நம்ம செய்யற ஒரு விஷயம் தான். இது தமிழரின் பழக்கம் தான், பாரம்பரியம் தான். இன்னும் சொல்ல போனீங்கன்னா இது எந்த காலத்தொட்டு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்து இந்த பழக்கம் இருக்கிறது. இது ஏன்னா கடவுளிடம் நாம் முறையிடுவது, என் மக்களை காப்பாற்று, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா என் மக்களை காப்பாற்று, என் குடும்பத்தை காப்பாற்று அப்படின்னு சொல்லி ஒரு முறையிடுவதற்காக செய்யும் ஒரு நேர்த்தி கடனாகத்தான் செயலாகத்தான் பார்க்கிறேன். இன்றைக்கு அண்ணாமலை அதைத்தான் செய்திருக்கிறார்.
இவங்க சொல்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இல்லை, ஒரு நேர்த்திக்கடனை தான் செலுத்தி இருக்கிறார். இந்த தமிழக மக்களை காப்பாற்று என்று தமிழக மக்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நேர்த்திக்கடனாக செய்திருக்கிறார். நீங்க என்ன வேணாலும் கேலி பண்ணிட்டு போங்க. அவர் வந்து தமிழர், நீங்க திராவிடர்களுக்குத்தான் அவர்கள் தலைவர்கள், தமிழர்களுக்கு அல்ல. அதனால தமிழர்களை பொறுத்த வரைக்கும் தமிழர் வழிபாட்டு முறையைத்தான் அவர் கடைபிடித்திருக்கிறார். அதுல வந்து எனக்கு எந்த தவறும் இருப்பதாக தெரியவில்லை. இதற்கு முன்னாடி வந்து இவங்க உண்ணாவிரதம் இருப்பாங்க, திராவிட கட்சிகள் போயிட்டு உண்ணாவிரதம் இருப்பாங்க. நாம திரு கருணாநிதி அவர்கள் கலைஞர் எப்படி உண்ணாவிரதம் இருந்தாரு நம்மளுடைய யாருக்கு இலங்கை தமிழர்களுக்காக நம்ம பார்த்தோம். நல்லா சாப்பிட்டு வந்து உண்ணாவிரதம் 2 மனைவியுடன் இருந்து ஏர் கூலர்ல படுத்து எந்திரிச்சு போனார். அதுவும் வருத்தி கொள்வதுதான். உண்ணாவிரதம் இருப்பதும் தன்னைத்தானே வருத்தி கொள்வதுதான், ஒரு நியாயத்தை கேட்டு. அதுக்கு தானே நீங்க வந்து உண்ணாவிரதம், அப்ப எதுக்கு உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கிறீங்க? யார் உங்களை சாப்பிடாம இருக்க சொன்னது? சாப்பிடாம இருந்தா மட்டும் நடந்துருமா? இது எல்லா இடங்களிலும் நீங்க உண்ணாவிரதம். இப்போ அவர் செய்திருப்பது தன்னைத்தானே கசியால் அடித்துக் கொள்வது, தன்னைத்தானே வருத்திக் கொள்வது. ஏன்னா போராட்டம் நடத்துற நீங்க உள்ள தூக்கி போட்டுறீங்க, அனுமதி கொடுக்க மாட்டீங்க, உண்ணாவிரதத்திற்கு அனுமதி கொடுக்க மாட்டீங்க. அதனால அவர் வீட்டு முன்னாடி நின்று அவர் கசையால் அடித்து தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறார், நியாயம் கேட்டு, நியாயமாக அந்த பெண்ணுக்காக கேட்டு. இதுல என்ன தப்பு இருக்கு? உண்மையில சொல்லப்போனா இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இருக்கிறார் என்பது எனக்கு உண்மையிலே சந்தோஷமாகத்தான் இருக்கிறது. இது நீங்க என்ன வேணாலும் கேலி பண்ணாலும் சரி, எங்கள் வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறது. ஒவ்வொரு தமிழர் வீட்டிலும் அங்கே ஒரு தலைவன் வந்து தன்னைத்தானே வருத்திக் கொள்கிறான் அந்த குடும்பத்தை காப்பாற்ற. இன்று தமிழ்நாட்டிற்காக அவர் வந்து அதை செஞ்சுட்டு இருக்காரு. அவர் எனக்கு என்ன சொல்ல, செருப்பு போடல உடனே அதுக்கு கேலி பண்றாங்க. ஏன் செருப்பு போடாமல் இதுலயே வந்து இருக்கேன். பாஜகவில் இன்னொருத்தர் இருக்கார், எம்எல்ஏ காந்தி, எம்ஆர் காந்தி அவர்கள் இன்றைக்கு வரைக்கும் செருப்பு போடாம தான் நடந்துட்டு இருக்கிறார். அதே மாதிரி தான் இவரை நடைமுறை. இது வந்து பாஜகவை பொறுத்த வரைக்கும் சரி, நம்மளை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண விஷயம். சில வேண்டுதல்களுக்காகவும் நேர்த்திக்கடனுக்காகவும் செருப்பு போடாமல் இருப்பதோ இல்லை கசையால் அடைத்துக் கொள்வதோ தன்னை வருத்தி கொள்வதோ இது தமிழராக்கான முறையாகத்தான் பார்க்கிறேன். இன்னொருத்தர் இதுல நான் சொல்ல வரேன், திரு கக்கன் அவர்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவரை. அப்ப அரெஸ்ட் பண்ணப்ப அவரை கசையால தான் அடிச்சாங்க. அவர் எதுக்காக அடிச்சாங்கன்னா, இந்த மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவங்க பேரை சொல்லுங்க, யார் எங்க இருக்காங்கன்னு கேட்டப்ப அவர் சொல்லவே மாட்டேன்ட்டாரு. அப்ப கசையால் அடிப்போம், அடிங்கன்ட்டாரு. நீங்க அடிங்க, ஆனா நான் சொல்ல முடியாதுன்னு சொல்லி திரு கக்கன் அவர்கள் சொன்னார். அதுல அடிச்சு அவர் உடம்பெல்லாம் ரணமாகி பாதிக்கப்பட்டார். யாரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நான் சொல்றேன். எதுக்காக அவர் கசையடி வாங்கினார்? இந்த நாட்டுக்காக தான் வாங்கினார் அவரு. அப்ப அவ்வளவு பெரிய தலைவரெல்லாம் நம்ம கிட்ட அந்த மாதிரி இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு நான் அதைத்தான் பார்க்கிறேன். இவர் அதை செய்யறாருன்னு உங்களுக்கு வேணா புதுமையா இருக்கலாம், எங்களுக்கு வந்து அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு தலைவன் இப்படி இருக்கிறானே என்ற ஒரு சந்தோஷம் தான் மேலோங்குகிறதே தவிர வேறொன்றும் இல்லை. அவர் முருகனிடம் சென்று முறையிடுவது என்பது, ஆமா முறையிடட்டும், கஷ்டம் வந்தா கடவுளிடம்தான் முறையிடுவோம். நாம போய் என்ன இதுல அண்ணா அறிவாலயத்திலயும் கிடையாது, இல்ல உங்களுக்கு மரீனா பீச்ல படுத்திருக்கவங்க கிட்டையும் கிடையாது. நம்மளால போய் அங்கெல்லாம் முறையிட முடியாது. நமக்கு தெரியறதெல்லாம் கடவுள் தான். அதில் முருகன் தமிழ் கடவுள் நீங்களே சொல்லியிருக்கிறீங்க, நான் சொல்லல. அங்க போய் அவர் முறையிடுகிறேன் என்கிறார். முறையிடட்டுமே, ஏன் இவங்க செய்யாது? இவர் செய்தது தப்பு என்றால் இந்த குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கோயிலா போயிட்டு இருக்கிறாங்க. நேர்த்திக்கடன் மழையில கூட வந்து பால் குடம் எடுத்துட்டு போறாங்க. அப்ப அது என்ன? அவர் தன்னைத்தானே வருத்தி கொண்டு தானே இந்த வயதிலும் செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதெல்லாம் வந்து என்ன மாதிரி நீங்க சொல்ல போறீங்க? அது சரி என்றால் இதுவும் சரிதான். அதை நீங்கள் பாராட்டினால் இதையும் நீங்கள் பாராட்டித்தான் ஆக வேண்டும். அண்ணாமலை ஒருத்தர் மட்டும் செய்யறாருன்றதுக்காக நீங்க கேலி பண்ணுவது வந்து துர்காமாவை கேலி பண்ணுவதற்கு சமமானதாகத்தான் நான் இருக்கிறேன்.